இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோன்னா, தமிழ் மாத ராசி பலனை தான் மிதுன ராசிக்கு பார்க்க போகிறோம். ஸோ மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன தமிழ் மாத ராசி பலன்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. தற்போது தமிழ் மாதத்தில் 7வது மாதமான ஐப்பசி மாதம் நடந்துட்டுருக்கு. இந்த மாதம் முடிகிறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது. இந்த மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி 8வது தமிழ் மாதம் பிறக்க போகுது. 8வது தமிழ் மாதம் என்ன மாதம்னா கார்த்திகை மாதம். கரெக்டாக நவம்பர் மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு ஐப்பசி முடிந்து கார்த்திகை பிறக்குது. அன்னைக்கு சூரியன் துலாம் ராசியிலிருந்து விலகி விருச்சிக ராசிக்குள்ளே போகிறாரு. விருச்சிக ராசிக்குள்ளே போகக்கூடிய சூரியன் அங்கிருந்து பயணம் செய்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாறுதலை கொடுக்கும். அப்படி கொடுக்கக்கூடிய மாறுதலை அந்தந்த ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் கார்த்திகை மாத ராசி பலனை ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிதுன ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன். மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு 8வது மாதம் அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத தெளிவாக கிளியராக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி கடவுள்கிட்ட நாம் என்ன தான் கதறி போராடினாலும் நடக்க வேண்டியது என்னமோ அது நடந்தே தீரும். அதற்கு காரணம் என்னன்னா கிரகங்களுடைய அமைப்பு தான். கிரகங்கள் எந்த மாதிரி அமைஞ்சிருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, கெட்ட பலன்கள் பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு கார்த்திகை மாதத்துக்கு சொல்லிடுறேன். கார்த்திகை மாதத்துக்கான கிரகநிலைகளை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கிரகநிலைகள் பொறுத்த வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு, பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதன் வக்ரத்தோடு சுக்கிரன் வக்ரத்தோடு, ரணருண ரேகஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியன் குரு, கலஸ்தரஸ்தானத்தில் சனி, ரணருண ரேகஸ்தானத்தில் கேது, பாக்கிஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய், இந்த மாதிரி கிரகங்கள் கார்த்திகை மாதம் வரப்போகுது. இதில் நான் உங்களுக்கு கிரகநிலைகளில் பார்த்திங்கன்னா நிறைய வக்ரம்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி வக்ரம் நிறையவே இருக்குது. இதனால் உங்களுக்கு கார்த்திகை மாதம் ரொம்ப முக்கியமான மாதம். ஸோ உங்கள் ராசிக்கு கார்த்திகை மாதம் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக தெரிஞ்சு இதற்கேற்ப பிளான் பண்ணிக்கோங்க. கடுஞ்சொற்கள் பேசுவதை விரும்பவே மாட்டீங்க. இயற்கையாகவே இந்த குணம் உங்ககிட்ட இருக்கும். இந்த குணம் இருக்கக்கூடிய உங்கள் ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் நீங்கள் எதிர்பார்த்திருந்த தனலாபம், தேக ஆரோக்கியம் இதெல்லாம் நிறைய ஏற்படும். இதனால் நன்மை நிறைய உண்டாகும். அப்புறம் தாய் தந்தை வழி உறவினர்களோடு இருந்த சுமூக நிலை என அனைத்திலுமே நல்ல பலன்கள் அப்படியே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும். ஆக்சுவலி எந்த ஒரு இடத்திற்கு சென்றாலும் ஏதாவது ஒரு தடங்கள் கொண்டே இருந்ததல்லவா, இனி அந்த நிலைமை உங்களுக்கு மாறும். சொன்னால் சொன்ன நேரத்தில் உங்களால் இனி செல்ல முடியும். அந்த அளவுக்கு உங்கள் நிலைமை கார்த்திகை மாதம் மாறும். அப்படி மாறும்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. மெயினாக குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இளைய சகோதரத்தின் மூலம் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும். சந்தன பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு சந்தன பாக்கியம் மெயினாக கெட்டும். தெய்வ யாத்திரை, புனித ஸ்தலங்களுக்கு செல்வது, இது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் செய்தீங்கன்னா அந்த நல்ல விஷயங்கள்லாம் இனி உங்களுக்கு தடையே இல்லாமல் நடக்கும். முன்னோர்களை வழிபட மறக்க வேண்டாம். ஆக்சுவலி முன்னோர்களை மட்டும் வழிபாடு செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அவங்கள வழிபாட மறந்தீங்கன்னா கோபம் வரவும். அதனால் கோபம் வராமல் இருக்க முன்னோர்களை வழிபட மறக்காதீங்க. இது மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பணி செய்யக்கூடிய இடத்துல நிறைய எச்சரிக்கை தேவை. சிலருக்கு பணியின் காரணமாக வெளிநாடு, அயலூர் செல்ல வேண்டியது வரலாம். அப்படி வரும்போது அதை அக்செப்ட் பண்ணிட்டு போங்க. உத்தியோகத்தில் என்ன நடந்தாலும் அக்செப்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த அக்செப்ட்டுங்கிறது இருந்ததுனாவே எல்லாத்தையுமே சமாளிக்க முடியும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இப்போ கார்த்திகை மாதம் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லப்படுறது. ஸோ சொன்னதை புரிஞ்சு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பொறுப்போடு செயல்படுங்க. அப்புறம்
தொழில் செய்பவர்கள் கூட லாபகரமான முதலீடுகள் செய்ய தயங்க வேண்டாம். எந்த முதலீடுகளையுமே குறுகிய காலம் செய்யாமல் ஒரு லாங் ப்ராசஸாக செய்யுங்க. ஒரு நீண்ட காலமாக செய்யுங்க. அப்படி செய்திங்கன்னா அது உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். தாய் தந்தையரெல்லாம் வணங்கி எந்த காரியத்தையும் நீங்கள் தொழிலில் ஆரம்பித்தால் வெற்றிக்கு நீங்கள் எங்கேயுமே போக வேண்டியதில்லை. தாய் தந்தையரை வணங்கி அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி தொழிலில் காரியத்தை ஆரம்பிங்க. வெற்றி உங்களுக்கு உறுதி. அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இரவு பகலாக கார்த்திகை மாதம் உழைக்க வேண்டியது இருக்குது. அடுத்தவர் வேலையும் நீங்களே செய்யக்கூடிய நிலை கூட உருவாகும். இருந்தாலும் உதவிகள் கிடைக்கும். வரவேண்டிய பணம் இழுப்பறியாக இருக்கிறது சேரும். ஸோ கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்து நிதானமாக தான் இருக்கணும். அவசரம் மட்டும் படக்கூடாது. அப்புறம் அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்திலிருந்து நல்லா சந்தோஷமான செய்தியெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. தொண்டர்கள்லாம் உங்கள் சொல்படி நடந்து கொள்வது உங்களுக்கு ஒரு வகையில் மகிழ்ச்சி கொடுக்கும். பெண்களுக்கு மெயினாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்க. கொடுக்கறதும் சரி வாங்கிறதும் சரி ஓகேவா இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நல்லா ஆலோசனை பண்ணுங்கள். ஆலோசனை பண்ணாமல் எதையும் செய்திடாதீங்க. அப்புறம் மாணவர்களுக்கு புத்தம் புதிய நண்பர்கள்லாம் இந்த மாதம் கிடைப்பார்கள். படிப்பில் அவங்கள கொண்டு முன்னேற்றம் இருக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது உறுதி. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அதிர்ஷ்டம் என்று சொல்லலாம். அதாவது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதெல்லாம் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. பெண்கள் நீங்கள் வாழ்க்கை துணையோடு உறவு சிறக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். எதிரிகளை வீழ்த்த வியூகம் அமைப்பீங்க. வழக்கு விஜயங்களில் உங்கள் பக்கம் வெற்றி கிடைக்கும். தந்தையருடன் உறவு பிரகாசிக்கும். பிதிர்ஜுத சொத்துக்கள் உங்களை அடையும். இந்த மாதிரி நிறைய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. ஸோ இதெல்லாம் தொடர்ந்து உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன்கள் பெறுவீங்கிறதையும் சொல்லிடுறேன். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்த மிதுனம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்கும். பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்குது. கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும். ஸோ மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இப்படிப்பட்ட பலன்கள் கார்த்திகையில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு திருவாதுரையில் பிறந்த மிதுனம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எதையும் நன்கு யோசித்து அதன் பின்னர் செய்வது நன்மை தரும். ஒரு விஷயம் செய்கிறீங்கன்னா டக்குன்னு அதை செய்யாமல் அதை செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிங்க. அதை செய்தால் என்ன முன் விளைவு வரும், பின் விளைவு வரும், சைடு விளைவு வரும், அந்த மாதிரி நிறைய யோசிங்க. அதுக்கப்புறம் செய்யுங்க, நன்மை கிடைக்கும். அடுத்தவர் கூடக்கூடிய கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அதில் உள்ள நல்லது கெட்டதை யோசித்து பண்ணுங்கள். பண விவகாரங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க, சூதானமாக இருங்க. அவங்க சொல்லிட்டாங்க ஓகே நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்ட்டு பண்ணக்கூடாது. உங்களுக்கே ஒரு யோசனை இருக்கணும். செய்யலாமா வேணாமா, அது செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா யோசிக்கணும். யோசித்து தான் முடிவெடுக்கணும். அவசரப்படக்கூடாது. திருவாதிரையில் பிறந்த மிதுன ராசிக்கு இது ஒரு சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு கார்த்திகை மாதம் எந்த காரியத்தை செய்து முடிக்கிறதுக்கும் திறமை கிடைச்சிருக்கு. அதனால் புதிய காரியம் எதை வேணாலும் செய்யுங்க. வயிறு கோளாறு உண்டாகலாம். ஸோ ஃபுட்டு நல்லா ஹெல்த்தியாக எடுத்துக்கோங்க. பணவரவு கூடும். ஆன்மீக நாட்டம், தெய்வ பக்தி அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் கார்த்திகை மாதம் என்ன பலனை பெறுவீங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுக. பரிகாரம் என்னென்னா, பெருமாள் கோவிலுக்கு சென்று வலம் வரணும். இதை நீங்கள் கார்த்திகை மாதம் பண்ணிங்கன்னா எதிர்பாராத காரியம் சாதகமாக முடியும். அப்புறம் அதிர்ஷ்டக்கிழமை கார்த்திகை மாதத்தில் செவ்வாய் புதன். அதிர்ஷ்ட தினம் உங்களுக்கு கார்த்திகை மாதத்தில் ஆங்கில தேதிப்படி டிசம்பர் 4-5. சந்திராஷ்டம தினம் ஆங்கில மாதப்படி கார்த்திகை மாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 11-12. ஸோ உங்களுக்கான பலன்கள் முழுமையாக சொல்லிட்டேன். சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இதற்கேற்ப நடந்துக்குவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன்.
இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிங்க. ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கண்டிப்பாக வந்து மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெறலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.